ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். டாக்டர் பக்கமே போக தேவையில்லை. மருந்து மாத்திரைக்கு பாய் பாய் சொல்லிடலாம். கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஈஸி, டேஸ்டி, ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் சேர்த்து செய்யலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் இதிலேருந்து நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிடும் போது இதில் இருக்கிறதான இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து அப்படியே கிடைக்கும். நீண்ட நாள் முதுகு வலி, மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாளாவது இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிடும் போது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நல்ல இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இதை நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் கலந்து விட்டுக்கிட்டாலே போதும். நான் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்தெடுத்துருக்கேன். இந்த ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் அப்படி இல்லைன்னா கருப்பு எள் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எள்ளில் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருப்பு எள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல தண்ணியில் அலசிட்டு அதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், வடிகட்டி அதுக்கப்புறமா வறுத்தெடுத்துக்கோங்க. இதுவுமே லைட்டாக கலர் மாதிரி நல்ல வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் பொறுமையாக வறுக்கிறதுனால டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வெடித்து வர ஸ்டேஜில் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து ஆற வச்சுருக்க உளுந்தை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காகவும் நல்ல ஒரு மணத்துக்காகவும் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்குது. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை இதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாலுமே நல்லதாக இருக்கும். வாயில் கடிபடும் போது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்ல பவுடராகவே அரைச்சிட்டேன். நல்லா இந்த பக்குவத்தில் இதையும் உளுந்த மாவோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா அரைபட்டும் வரும். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும், ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிரும். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவு ட்ரையாகவே இருக்கணும், இல்லைனா ரொம்ப ஈரப்பதம் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இனிப்புக்காக 1 கப்பு நிறச்சி வெல்லம், கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நார்மல் இனிப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நல்ல இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி லைட்டாக இது போல் கொதித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை அரிப்பை வச்சு அரிச்சிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம்.
சீனிக்கு பதிலாக எதுனாலும் சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வர ஸ்டேஜில் இதோட ஏற்கனவே வறுத்த எள்ளுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான நட்ஸை லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லா மாவையுமே நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக, சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பில் இருக்கும்போதே நல்லெண்ணெய் சேர்த்தனா நல்லெண்ணெய் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்ம ஊற்றியிருக்க எண்ணெய் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு விருப்பமானால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் லைட்டாக சூடெல்லாம் போய் ஆறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, ஓரளவுக்கு கைச்சூடு வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுக்கு எந்த ஷேப் அண்ட் சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுக்கும்போது நல்ல ஒரு லட்டு ஷேப்புக்கு கிடச்சிரும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் இது போல் லட்டுகளாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 15 to 17 லட்டு போல் கிடச்சது. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க உளுந்து, எள்ளு, பொட்டுக்கடலை 3லேயுமே இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அனிமியா வராமல் தடுக்கும். எலும்புகளை நல்ல இரும்பு போல் மாற்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது ஒன்று எடுத்து சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் இது கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை இரும்பு போல் மாற்றதுக்கும் தசையோட வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும். நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.